சாயந்தரம் ஆனால் ஏதாவது சாப்பிட்லாம் போல் இருக்கும். அந்த நேரத்தில் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண தோணாது. தெரிஞ்சதை தான் செய்வோம். பால் கொழுக்கட்டை செஞ்சோம், ரொம்ப நாள் ஆச்சா, அதையே செஞ்சுருவோன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. பச்சரிசி மாவில் சால்ட்டு சேர்த்து தண்ணி ஊற்றி டைட்டாக பிசைஞ்சு வச்சிட்டேன். இதை உருட்டுறதுக்கு 2 அப்பரண்டீஸை சேர்த்துக்கினா பேசிக்கிட்டே இருக்கிறாளுங்களே தவிர கொழுக்கட்டையை உருட்டி தட்டில் போட மாட்டுறாளுங்க. நம்ம தானே ஆசைப்பட்டோம், நம்மளே உருட்டுவோன்னு 1 மணி நேரமாக உட்காந்து ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. கொதிக்கிற தண்ணியில் கொழுக்கட்டையை சேர்த்துட்டு உடனே கிளறாமல் ஒரு 10-15 செகண்ட் கழித்து கரண்டியை வச்சு பொறுமையாக கிளறி விடுங்க. இதை உருட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு சுடு தண்ணியில் போடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு திக்னஸ் வராது. அழகாக தனித்தனியாக அதுவே வந்துடும். 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இதில் வாசத்துக்கு 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். சைடில் தேவையான வெல்லத்தை எடுத்து கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. செட்டிநாடோட ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை சும்மா கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு.